வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று அங்கோலாவின் 50வது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார். பின்னர் போட்ஸ்வானாவிற்கு செல்லும் அவர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு அதிபர் திரு துமா போகோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பூட்டான் செல்ல உள்ளார். அங்கு இருதரப்பு உறவுகள், சீனாவின் எல்லை அச்சுறுத்தலை களைவது ஆகியவை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் 1வது வாயில் அருகே நேற்று மாலை கார் வெடித்து சிதறியதில் 8 பேர் உயிரிழந்தனர். உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று உயர் அதிகாரிகளுடன் உயர்மட்ட கூட்டத்தில் நிலைமையை ஆய்வு செய்ய உள்ளார். டெல்லி முழுவதும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, துணை குடியரசுத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். காயமடைந்தவர்கள் விரைவாக உடல்நலம் பெற தாங்கள் இறைவனை வேண்டுவதாகவும் அவர்கள் தங்கள் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசை 2026 இல் புதுச்சேரி பல்கலைக்கழகம் 470வது இடத்தை பிடித்துள்ளது. 48 ஆசிய நாடுகளைச் சேர்ந்த 1526 நிறுவனங்களில் மதிப்பீடு செய்யப்பட்டதில் 30.7 மதிப்பெண்களுடன் புதுச்சேரி பல்கலைக்கழகம் இந்த இடத்தை பிடித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு தரவரிசை பட்டியலில் 520வது இடத்தில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. வட உள் தமிழகம் மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கடகசெட்டிக்குளம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பிம்ஸ் மருத்துவமனை, சுனாமி குடியிருப்பு, மத்திய சிறைச்சாலை, ஷாஷன் நிறுவனம், நவோதயா வித்யாலயா பள்ளி, சட்டக்கல்லூரி, அம்மன் நகர், பெரிய காலாப்பட்டு மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.